Hello மக்களே, இந்த வீடியோல Upworkல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது அத பத்தி பார்க்க போறோம். சோ Subscribe பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கவுண்ட கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க ஃப்ரீலான்சரா இல்ல வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்களா, ஹையர் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்கும். நீங்க வந்து ஃப்ரீலான்சரை வந்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸை கொடுத்துட்டு நீங்க சைன் அப் பண்ணணும். அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க கூகுள் அக்கவுண்ட்டை யூஸ் பண்ணி மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டீடைல்லாம் கொடுத்த பின்னாடி நீங்க கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மை அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அக்கவுண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஜிமெயில்ல போயிட்டு உங்களோட அக்கவுண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட்டா வந்து கண்ட்ரி சூஸ் ஆயிருக்கும். பட் நீங்க ஸ்ரீலங்கன் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரில செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் மை அக்கவுண்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போ வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்போர்ட் ஃப்ரம் லிங்க்டின், அப்லோட் யுவர் ரெஸ்யூம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் லிங்க்டின்ல வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க்டின் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் தேர்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் சர்வீஸுக்கு நீங்கள் பேர் கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. அதே மாதிரி கீவேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சபிள் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைல் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்து பேசிக்காக சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு கொடுக்காம சோஷியல் மீடியா மேனேஜர் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு சோஷியல் மீடியா மேனேஜர் கேட்குறாங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட சர்வீஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுங்க. நேம் கொடுத்த பின்னாடி ஃபினிஷ் பட்டனை வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணதில்லை அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் நான் முடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து நத்திங் டு ஆட்னு இருக்கும், அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுன்னு கொடுத்துருப்பாங்க, காலேஜுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களோட காலேஜ் நேம் வந்து அதில் வரலைன்னா உங்களோட யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காலேஜ் நேம் வரல, அதனால தான் நான் என்னோட யூனிவர்சிட்டி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிகிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, என்ன ஸ்டடீஸ் வந்து மெடிசனா இல்லை பிஸ்னஸா இல்லை காமர்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் இயரும் எண்ட் இயரும் வந்து கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட காலேஜ் டேஸ்லன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில். எஜுகேஷனுக்கு அப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜும், அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எந்த லெவல் இருக்கிறீங்களோ அந்த லெவலும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து லாங்குவேஜில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணோம். உங்களோட சர்வீஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிற 15 ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணாமையே நீங்கள் ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் அதை வெரிஃபை பண்ணிடுங்க, அப்புறமேட்டு வந்து நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ செக்ஷன் வந்து இருக்கும். இந்த பயோ செக்ஷனை வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பயோ இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து பயோ ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து 100 கேரக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும், அப்படின்னா தான் வந்து உங்களால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியும். நீங்கள் ரைட்டிங் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா
அதுக்கான ஃப்ரீ ரைட்டிங் டூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்வீஸை மெயினாக கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், உங்களோட ரேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். Upworkல வந்துட்டு ஒரு ஹவருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 1 ஹவருக்கு நீங்கள் $10 வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் முடித்த பின்னாடி 20% கமிஷன் வந்து Upwork வந்து எடுத்துக்குவாங்க. பட் நீங்கள் வந்து $500 வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்க அப்படின்னா அப்போது வந்து உங்களுக்கு 10% வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா $450 உங்களால் எடுத்துக்க முடியும். அவங்க வந்து $50 வந்து உங்ககிட்ட வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிங்கன்னா அவங்க கம்மியாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதே சமயம் ஸ்மைல் பண்ணியிருக்கிற ஒரு பிக்சராக கொடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி செல்ஃபி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. பட் Upworkல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ தான் போட போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.